இதில் வந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். அதாவது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். இது ஒரு ஃபார்முலா. அப்போ இந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ண போகிறோம், பவர்ஸை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ -4 ப்ளஸ் 3x. இப்போ ஈக்குவல்ட்டு இருக்கிறதால ஈக்குவல்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் வந்து ஈக்குவலு. அப்போ m ஈக்குவல் டு n. இப்போ இதோட வேல்யூவும் இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ இந்த -4 வந்து ஆப்போசிட்டில் போச்சுன்னா என்ன ஆகும், +4ஆக மாறும். மைனஸ் இருந்தாக்கா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும். அப்போ 3x ஈக்குவல் டு 5ல் ப்ளஸ் ஆட் பண்ணாக்கா 4 ஆட் பண்ணாக்கா 9. இப்போ இதை வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஸோ அந்த சைடு கொண்டு போனால் டிவைடில் தான் வரும், அப்படியும் அடிக்கலாம். ஸோ 3 3s are 9, 1 3s are. ஸோ அப்போ வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடைக்குது. ஸோ இதான் நமக்கான. இப்போ இதை அடிச்சிங்கனாக்கா எக்ஸோட வேல்யூ 3. இதே மாதிரி இதை ஸோ எக்ஸோட வேல்யூவை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.